ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூடான வானலில் வெங்காயத்தோலும் கொஞ்சம் மஞ்சளும் சேர்த்து பாருங்களேன். பல ரூபா மிச்சமாகும். அது ஏன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த டிப்ஸ் கூட சின்ன சின்ன வீட்டுக்கு தேவையான வீட்டு குறிப்புகளும் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விருந்தகம். டிப்ஸ் நம்பர் 1. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சீசனில் முருங்கைக்காய் கிடைக்கிறது ரொம்ப ரேரான விஷயமாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு முருங்கைக்காய் அதிகமாக சம்டைம்ஸ் வாங்கி வச்சுட்டோன்னா அந்த முருங்கைக்காவை எப்படி ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வாங்கின முருங்கைக்காவை வாங்கின உடனே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து அந்த நார்னா நம்மளுக்கு தேவையில்லை, அதை தூக்கி போட்டுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். நம்ம வீட்டில் ஏர்டைட் கண்டெய்னர் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காவை சேர்த்துக்கிடலாம். இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெய் இருக்குது இல்லைங்களா, நான் இன்றைக்கி கடலை எண்ணெய் அந்த முருங்கைக்காயில் சேர்த்துருக்கேன். சேர்த்து இந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கையால் பிசைஞ்சு விட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் அந்த எண்ணெய் பரவும். ஸோ அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் அந்த ஏர்டைட் கண்டெய்னரை ஒரு மூடி போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிங்கன்னா எப்பப்போ தேவைப்படுமோ அப்பப்போ அந்த முருங்கைக்காவை எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா அந்த முருங்கைக்காய் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் அதிகப்படியான முருங்கைக்காய் வாங்கும்போது நீங்கள் இந்த டிப்ஸை தாராளமாக ட்ரை பண்ணலாம். சிம்பிள் ஐடியா, ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப்ஸ் நம்பர் 2. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் சமையலுக்கு வாங்கக்கூடிய மசாலா பாக்கெட்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மசாலா பாக்கெட் யூஸ் பண்ணிவிட்டு மீதமுள்ள மசாலா பாக்கெட்டை அப்படியே வச்சுருவோம். ஸோ நம்ம வீட்டில் கிளிப்பு எதுவும் இல்லை, ஸோ அதை ஸ்டோர் பண்ண முடியாமல் சம்டைம்ஸ் அப்படியே ஓப்பனில் இருக்கும், அதனால பூச்சி வண்டோ வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனையை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மசாலா பாக்கெட்டோட மேல் சைடை கட் பண்ணி எடுத்துருங்க. அது நம்மளுக்கு தேவையில்லை, செகண்ட் லேயராக கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த செகண்ட் லேயரை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஏர்டைட் கவர் ரெடி பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நான் பண்ணுற மாதிரி அந்த மசாலா பாக்கெட்டை கட் பண்ணிவிட்டு அந்த கவரை இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான ஏர்டைட் கவர் ரெடி ஆயிடும். நீங்கள் இந்த மாதிரி மசாலா பாக்கெட்டை ஸ்டோர் பண்ணிக்கிடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கவரை நம்ம மடிச்சதுக்கப்புறம் கட் பண்ண லேயரை இந்த மாதிரி மாட்டி விட்டுடலாம். இந்த மாதிரி மாட்டி விட்டதுக்கப்புறம் பாருங்கள், சூப்பராக ஏர்டைட் கவர் மாதிரி டைட் ஆகிடுச்சு. ஸோ என்ன தான் நம்ம கொட்டினாலும் கொட்டாது. சிம்பிள் ஐடியா. ஸோ இதை மாதிரி நீங்கள் எத்தனை பேக்கெட் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அத்தனை பேக்கெட்டையும் கட் பண்ணி இந்த மாதிரி ஏர்டைட் கவராக ரெடி பண்ணிக்கிடலாம். சிம்பிள் ஐடியா, ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 3. ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் உள்ள குட்டி பசங்களுக்கு மூக்கடைப்பு பிரச்சனை இருக்கும். ஸோ அந்த மாதிரி மூக்கடைப்பு பிரச்சனை இருந்துச்சுன்னா எந்த ஒரு கெமிக்கல் கலந்த மாத்திரையும் மருந்தோ கொடுக்காம நேச்சுரலாக வீட்டில் உள்ள பொருளை யூஸ் பண்ணி எப்படி அதை ரெக்கவர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மிளகு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 4 மிளகை தண்ணியில் ஊற போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு 4 மிளகு தண்ணியில் ஊற போட்டதுக்கப்புறம் ஒரு சேஃப்டி பின்னை அந்த மிளகுல குத்தி நம்ம வீட்டில் உள்ள அகல் விளக்கோ அல்லது குத்து விளக்கோ இதில் தான் காட்டணும். அந்த மிளகை இந்த மாதிரி நெருப்பில் காமிச்சிங்கன்னா அந்த மிளகு மிளகு எரிஞ்சு அதுலேருந்து புகை வர ஆரம்பிக்கும். அந்த புகையை எந்த குழந்தைக்கு மூக்கடைப்பு இருக்குதோ அந்த குழந்தைங்களுக்கு பக்கத்தில் மூக்கு பக்கத்தில் வச்சிங்கன்னா அதுலேருந்து வரக்கூடிய ஸ்மெல்லுக்கு மூக்கடைப்பு க்யூர் ஆகும். ஸோ சிம்பிள் ஐடியா, ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 4. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்பாஞ்சை நான் இன்றைக்கி 2ஆக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ சைஸ் தேவையோ அந்த சைஸுக்கு தகுந்தாப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். இந்த மாதிரி நான் 2ஆக கட் பண்ணி எடுத்துருக்கேன். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய நல்ல ஸ்ட்ராங்கான டபுள் சைட் டேப் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான டபுள் சைட் டேப்பை சின்ன பீஸாக கட் பண்ணி அந்த எடுத்து வச்சுருக்க ஸ்பாஞ்சில் ஒட்டி எடுத்துக்கிடலாம். இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் உள்ள டோரு சடனாக திறக்கும் போது சம்டைம்ஸ் நம்ம வீட்டில் உள்ள பசங்க எல்லாமே சடனாக ஓப்பன் பண்ணி ஃபோர்ஸாக அடிப்பாங்க. ஸோ அந்த டோர் ஓப்பன் ஆகிற ஃபோர்ஸில் டோருக்கு பின்னாடி உள்ள செவுரு அல்லது அந்த டைல்ஸ் உடைய அதிக வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி பிரச்சனையை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டோரோட பின் சைடில் உள்ள ஸ்டாப்பர் இருக்குது இல்லைங்களா, அந்த ஸ்டாப்பருக்கு நேராக இந்த ஸ்பாஞ்ச் அந்த செவுத்தில் ஒட்டி எடுத்துக்கிடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி செவுத்தில் ஒட்டி எடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன தான் ஃபோர்ஸ் கொடுத்து அடித்தாலும் அந்த செவுத்துக்கு எந்த வித பாதிப்பும் வராது. சிம்பிள் ஐடியா, ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 5. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஷர்ட்டோ டிஷர்ட்டோ வாங்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ஷர்ட்டு டிஷர்ட்டு காலர் கீழே இந்த மாதிரி டேக் மாதிரி ஒன்று மாட்டியிருப்பாங்க. அந்த டேகை எதுக்கு யூஸ் பண்ணணும்னு நிறைய பேருக்கு தெரியாது. அதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக ஷர்ட்டு டிஷர்ட் நம்ம அயன் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஹேங்கரில் மாட்டி தொங்க விடுவோம் இல்லைங்களா, அந்த ஹேங்கரில் நார்மலாக மாட்டி தொங்க விடாமல் அந்த டேகுக்குள்ளே இந்த மாதிரி ஹேங்கரை உள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறம் மாட்டி தொங்க விட்டிங்கன்னா நம்ம அயன் பண்ணி வச்சுக்கிற ட்ரெஸ்ஸு கொஞ்சம் கூட மடிப்பு எதுவும் கலையாமல் கீழே விழாமல் இருக்கும். நார்மலாக நம்ம ஹேங்கரில் மாட்டும் ட்ரெஸ் சம்டைம்ஸ் கை தவறி கீழே விழுந்துச்சுன்னா ஹேங்கர் தனியாக ட்ரெஸ்ஸு தனியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த டேகுக்குள்ளே நீங்கள் மாட்டி விட்டிங்கன்னா அது நம்ம என்ன தான் மூவ் பண்ணாலும் அந்த ட்ரெஸ்ஸு மூவ் ஆகாமல் நம்ம எப்படி வச்சோமோ அப்படியே இருக்கும். சிம்பிள் ஐடியா, ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 6.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய டபுள் ஸ்க்ரீன் இருக்கும் இல்லைங்களா, அந்த டபுள் ஸ்க்ரீன் வந்து காற்று பட்டுச்சுன்னா அந்த ஸ்க்ரீன் வந்து விலகி கேப் தெரியும். ஸோ அந்த மாதிரி கேப் தெரியாமல் இருக்க என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்க்ரீனை நான் மாட்டுற மாதிரி மாட்டி யூஸ் பண்ணிங்கன்னா காற்று பட்டாலும் அந்த ஸ்க்ரீன் வந்து மூவ் ஆகாது. இப்போ நார்மலாக நம்ம ஸ்க்ரீன் செப்பரேட்டாக மாட்டும்போது நைட் டைமில் காற்று பட்டு அந்த ஸ்க்ரீன் விலகிடும். ஸோ ஜன்னலேருந்து வரக்கூடிய வெளிச்சத்தினால அந்த ரூம் வந்து தேவையில்லாத வெளிச்சம் நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ அதனால் தூக்கம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அந்த மாதிரி பிரச்சனையை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்க்ரீனை நான் மாட்டுற மாதிரி மாட்டி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா எந்த வித டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். சிம்பிள் ஐடியா, ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 7. ஃப்ரெண்ட்ஸ், சின்னவங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையில் முக்கியமான பிரச்சனை இந்த நரமுடி பிரச்சனை தாங்க. இந்த நரமுடி பிரச்சனையை வந்து வீட்டில் உள்ள பொருளை யூஸ் பண்ணி எப்படி நேச்சுரலாக கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் இன்றைக்கி காஞ்ச வெங்காயத்தூள் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி காஞ்ச வெங்காயத்தூளை ஒரு இரும்பு வானலில் போட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வறுத்துடுங்க. இந்த மாதிரி நல்லா கருப்பாகிற வரைக்கும் நல்லா வறுத்துடுங்க. ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தான் சீக்கிரம் கருப்பாகும். ஸோ இந்த மாதிரி கருப்பான உடனே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிடலாம். ஸோ அதே வானலில் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிடலாம். அதையும் நல்லா கருப்பாகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து எடுத்துக்கிற 2 மிக்சரையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு டீ ஜல்லடியை யூஸ் பண்ணி இந்த மாதிரி அரைச்ச பவுடரை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிடலாம். இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த டிப்ஸுக்கு நம்மளுக்கு இந்த ஃபைன் பவுடர் தான் தேவை. அதனால் ஃபைன் பவுடரை ஃபில்டர் பண்ணதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிடலாம். இப்போ நம்ம இந்த ஆனியனோட ஸ்கின்னை எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் லாஸை வந்து கண்ட்ரோல் பண்ணும். நியூ ஹேரை வந்து க்ரோத் பண்ணுறதுக்காக இந்த ஆனியன் ஸ்கின் வந்து யூஸ் ஆகுது. டர்மரிக் பவுடர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் லாஸை கண்ட்ரோல் பண்ணி புதுசாக ஹேரை வந்து க்ரோத் பண்ணுறதுக்காக இந்த டர்மரிக் பவுடர் வந்து யூஸ் ஆகுது. ஸோ அதனால் இந்த மாதிரி நேச்சுரல் பொருளை யூஸ் பண்ணி நம்ம ஹேர் டே ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா, இந்த நேச்சுரல் பொருள்னால ஹேருக்கு எந்த வித பாதிப்பும் எதுவும் ஏற்படாது. அதனால் நம்ம இதை வந்து நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம ஃபில்டர் பண்ண அந்த பவுடர் வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிடலாம். இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெய் இருக்குது இல்லைங்களா, நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி தேங்காய் எண்ணெயை அந்த பவுடர் கூட சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான நேச்சுரல் ஹேர் டை ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸோ இந்த மாதிரி பவுடரை நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடலாம். ஸோ குவான்டிட்டி அதிகமாக செஞ்சு நீங்கள் ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி எப்போ தேவைப்படுமோ அப்பப்போ எடுத்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிடலாம். நான் இப்போ உங்களுக்கு தேங்காய் எண்ணெயை யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ எந்தளவு டார்க்காக ஹேர் டை இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் பவுடரில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கையில் அப்ளை பண்ணி காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக டார்க்காக பிடிச்சிருக்குதுன்ட்டு. ஸோ இது நீங்கள் ஹேருக்கு அப்ளை பண்ணிங்கன்னா அது அவ்வளோ டார்க்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஹேர் டை கடையில் வாங்காமல் நேச்சுரலான ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ஹேர் டை வீட்லேயே ரெடி பண்ணிக்கிடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எப்பப்போ தேவைப்படுமோ அப்பப்போ ரெடி பண்ணி ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ண வசதியாக இருக்கும். ஸோ இதனால் ஸோ இதை நீங்கள் ஹேருக்கு அப்ளை பண்ணாலும் நார்மலாக தண்ணி ஊற்றும் போது அந்த ஹேர் டை வந்து ரிமூவ் ஆகாது. ஸோ அப்படியே இருக்கும். ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணால் மட்டும் அந்த டை வந்து வாஷ் ஆகிடும். ஸோ சிம்பிளான ஒரு நேச்சுரல் ஹேர் டை ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எந்தெந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.